வரும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் 195 பேர் உள்ளடக்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் போட்டியிடப் போவதில்லை என அடுத்தடுத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதன் பின்னணி என்ன? கடந்த 2ஆம் தேதி முதல்கட்ட வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்கப்பட்டது. அதில் முன்னாள் அமைச்சர் ஹர்ஷவர்தனுக்கு பாஜகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதை அடுத்து அவர் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என அவர் விலகும் சூழலில் MP தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்ட இருவர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியின் சிட்டிங் MP-யாக ஊபேந்திர சிங் ராவத் இருக்கிறார். இம்முறை அதே தொகுதிக்கு பாஜக வேட்பாளராக தலைமை அறிவித்தது. ஆனால் அவர் தொடர்புடைய ஆபாச வீடியோ வைரலானதை தொடர்ந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு ஊபேந்திர சிங் ராவத் வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணுடன் இருப்பது போன்ற வீடியோ வைரலானது. இருப்பினும் அந்த வீடியோ போலியானது என்று கூறி FIR-ம் பதிவு செய்திருக்கிறார். MP-யின் நற்பெயரை கெடுக்கும் முயற்சியில் அவருக்கு MP சீட் வழங்கப்பட்டதற்கு பிறகு இப்படியாக போலி வீடியோ பரப்புவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதுகுறித்து தன் ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள ஊபேந்திர சிங் ராவத், டீப் ஃபேக் AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட என்னுடைய வீடியோ வைரலாகி வருகிறது. அதற்காக நான் FIR பதிவு செய்துள்ளேன். நான் நிரபராதி என்று நிரூபிப்பேன் என பதிவிட்டிருந்தார். மேலும் அவர் தேர்தலில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். இப்படியாக பாலியல் சர்ச்சையில் தேர்தலில் இருந்து விலகும் 2வது வேட்பாளர் ஊபேந்திர சிங் ராவத் ஆவார். கடந்த 3ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் உள்ள அசன்சோல் தொகுதிக்கு போட்டியிட தேர்வாகியிருந்த போஜ்பூரி பாடகர் பவன் சிங் சில காரணங்களால் அந்த தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தார். பவன் சிங் தனது சில பாடல்களில் வங்காள பெண்களுக்கு எதிராக இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த பாபுல் சுப்ரியோ, பவன் சிங்கால் பெங்காலி பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், வங்காள பெண்களுக்கு எதிராக இழிவான வார்த்தையை பயன்படுத்தும் நபருக்கு பாஜக எப்படி வாய்ப்பு வழங்கியது என கேள்வியை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தேர்தலில் களமிறங்க போவதில்லை என பவன் சிங் அறிவித்திருக்கிறார். இப்படியாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப்பட்ட பின் அடுத்தடுத்த வேட்பாளர்கள் பாலியல் பிரச்சனை காரணமாக போட்டியிலிருந்து விலகுவது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.